எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்பீக்கர் தாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இது மற்ற ஸ்பீக்கர் மாதிரி நார்மல் ஸ்பீக்கர் கிடையாது. ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பீக்கர், வேற லெவல்ல சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்கு. பிரைஸ் ரேட்டும் ரொம்பவே கம்மி தான். நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய ரேஞ்ச் பிரைஸ் ரேட்ல தான் இந்த ஸ்பீக்கரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீக்கரை நான் வந்து 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபுல் அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் நீங்க வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இதை மொபைலில் போட்டுக்கலாம், லேப்டாப்ல போட்டுக்கலாம், டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இந்த ஒரு ஸ்பீக்கர்ல இருக்கு. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வீடியோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர் வந்து மல்டி லெவலாக நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட லேப்டாப், உங்களோட சிஸ்டம், உங்களோட டிவி, உங்களோட மொபைல், இது எல்லாமே வந்து இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி சவுண்ட் அவுட்புட் கேட்டு உங்களால் ரசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங்கை பற்றி பார்த்துடலாம். ஓகே, நான் இது எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தாங்க வாங்கினேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பில்லியன் டேஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த சேலேருந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினேன். எனக்கு ப்ராடக்ட் ரொம்பவே சேஃபாக தான் வந்திருக்கு. ஸோ நான் ஸ்பீக்கரை வெளியே எடுக்கிறேன். இன்டெக்ஸ் பிராண்ட்லேருந்து 2.1 ஸ்பீக்கர் தான். ஸோ ப்ரைஸ் ரேட்டும் ரொம்ப கம்மி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னா வந்து உள்ளே வந்து ஒரு சப்வூஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியண்ட்லாம் கிடையாது, என்கிட்ட பிளாக் கலர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம சப்வூஃபரை வந்து வெளியே எடுப்போம். சப்வூஃபர் பார்க்குற வரைக்கும் லுக் வைஸில் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ சைடில் வந்து ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆன் பவர் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர், அந்த ஸ்பீக்கர் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 போட்டு தாங்க, ஒன்று இன்புட் போட்டு, இன்னொன்று வந்து அவுட்புட் போட், அப்புறம் பிளக் வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் கொடுக்குறதுனால பிளக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சப்வூஃபர். அதுக்கப்புறம் பாக்ஸில் இருக்கிறது வந்து 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆடியோ ஜாக்கோட. 2 ஸ்பீக்கரும் ஒரே ஆடியோ ஜாக்கோட கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வேற என்னலாம் இருக்குது அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஆடியோ இன்புட், அதாவது இன்புட்டும் ஆடியோ கொடுக்குற ஆடியோ ஜாக்கு, அவுட்புட்டும் ஆடியோ ஜாக் எடுக்கிற மாதிரி ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதாங்க பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஐட்டம். இப்போ நம்ம இதை வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து செட்டப்பை பார்க்கலாம். ஸோ சப்வூஃபர் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆடியோ கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆடியோ கேபிளை இன்புட்டில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்னொரு சைடு வந்து லேப்டாப்லேயோ இல்லை மொபைல், டிவி, சிஸ்டம், இது எதுலையாவது குத்திருங்க. இன்னொரு சைடு அவுட்புட் இருக்கும், இதில் எதை குத்துறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ஸ்பீக்கரோட ஆடியோ ஜாக் எடுத்து நீங்கள் இந்த அவுட்புட்டில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்வூஃபரை ப்ளக்கை எடுத்து நீங்கள் சுவிட்ச் பாக்ஸில் போட்டு சப்வூஃபர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதுதாங்க செட்டப்பு. நீங்கள் மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இதோட சவுண்ட் சாம்பிளை வந்து நீங்கள் பாருங்கள். சவுண்ட் சாம்பிளை பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் எஃபெக்ட் நல்லாவே அடிக்குது. கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு வர்த்தான ஸ்பீக்கர் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காகவே இருக்குங்க. ஏன்னா 2 ஸ்பீக்கர் கொஞ்சம் நீளமாக கொடுத்துட்டு சப்வூஃபர் கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்கனால பார்க்கவே ரொம்பவே லுக்காகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பிளாக்னால பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சப்வூஃபரில் அவங்க எக்ஸ்ட்ரா அந்த வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கனால நம்ம ஒரு டைமும் போய் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி சவுண்ட் வைக்கணும், மொபைல் ஆன் பண்ணி சவுண்ட் வைக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தேவையில்லை. ஸோ அங்கேயே போய் நம்ம சவுண்டும் வச்சுக்கலாம். அப்புறம் ஒயர் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒயர் போடுறதுக்கு பத்தாது, அதிகமாக இருந்துச்சுன்னா சிக்கு போட்டுக்கிட்டு நம்ம எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக கொடுத்தனால ஒயர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. சவுண்டு குவாலிட்டி வந்து பேஸ் வேறு லெவல் அடிக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இப்படி ஒரு ஸ்பீக்கர் இருக்கான்னு நானே வியந்து போன ஒரு ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்பீக்கர். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும். அட்வான்டேஜஸ்லாம் சொல்லிட்டேடா, டிஸ்அட்வான்டேஜஸ்னு ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க, இருக்காமல் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஓகே தான் நான் சொல்லுவேன். இன்னும் என்னென்னலாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ப்ளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்கலாம், பாட்டு முன்னாடி போகிறதுக்கு, பாட்டு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பட்டன்
பட்டன் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், அட்லீஸ்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட் இல்லைனா வந்து ஒரு SD கார்டு போர்ட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாலும் நம்ம ஒரு பென் டிரைவ்லேருந்து பாட்டு ப்ளே பண்ணணும், மெமரி கார்டிலேருந்து பாட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூடூத் ஆப்ஷனும் இந்த ஸ்பீக்கரில் வந்துச்சுன்னா உண்மையாலுமே இந்த ஸ்பீக்கர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இப்படி ஒரு ஸ்பீக்கர் வந்து சான்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லுவேன். மற்றபடி நம்ம கொடுக்குற காசுக்கு 580 ரூபா 600 ரூபா கிட்டத்தட்ட கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒருத்தான ஸ்பீக்கர், நல்ல ஒரு பேஸ் எஃபெக்டில் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம வால்யூம் வந்து ஒரு மீடியம் லெவலுக்கு நம்ம வச்சு கேட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஹையாக வச்சு கேட்கும் போது குறைன்னு ஒரு சவுண்ட் வருது. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம அளவுக்கு ரொம்ப சவுண்ட் வச்சுலாம் கேட்க மாட்டோம். ஒரு மீடியம் ரூமுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் ரேண்ட் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. நான் வாங்கும் போது 580 ரூபா இருந்துச்சு, இப்போ இதோட ப்ரைஸ் ரேண்ட் 600 ரூபாயில் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. உண்மையாலுமே ஒரு வர்த்தான ஸ்பீக்கர் 2.1ல இன்டெக்ஸ் பிராண்ட்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இது 1 மந்த்தாக யூஸ் பண்ணிருக்கேன். ரிவ்யூவும் நான் சொல்லிட்டேன், அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம ஐ பட்டனில் ஓட் பண்ணுங்கள். இது போல் அடுத்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கிட்டே இருந்து எதிர்பார்க்குறது ஒரு விஷயம் தாங்க, ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.